Taste the Daily. சென்னையின் தெற்கு மண்டலங்கள்ல தூய்மை பணிக்குன்னு 99 வாகனங்களை வாங்கியிருக்கு மேயர் பிரியா தலைமையிலான சென்னை மாநகராட்சி. மொத்தம் 13 கோடியே 17 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ எதுக்கு இந்த புது வாகனங்கள்? அப்போ இத்தனை நாட்கள் அந்த மண்டலங்கள்ல தூய்மை பணி நடக்காமதா இருந்துதான்னு கேட்கிறாங்க சென்னை மக்கள். சென்னையில மக்கள் தொகை அதிகரிச்சு வரதுனால திடக்கழிவு மேலாண்மை கடினமாய் இருக்கிறதா சொல்றாங்க சென்னை மேயர் பிரியா. அதே மக்கள் கிட்ட இருந்துதான் வரிப்பணம் வாங்குறீங்க. மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க வரி வசூலும் அதிகரிக்கும் தானே. ஆனா சென்னை மட்டும் மோசமாகிட்டே போகுதேன்னு கேட்கிறாங்க மக்கள். இத்தனை நாள் பழைய வாகனங்களை வச்சு குப்பை சேகரிச்சாங்களா, இல்ல ஆட்சி முடியும் தருவாயில கொள்ளையடிக்க புது வாகனங்கள் வாங்கப்பட்டு இருக்கான்னு சந்தேகம் எழுப்புறாங்க மக்கள். ஏன்னா நம்ம மேயர் பிரியா அக்கா வரலாறு அப்படி. ஏற்கனவே சென்னையில சாலைகள் அமைக்கிறதா 1000 கோடிக்கு மேல ஊழல் நடந்து இருக்கிறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது மட்டுமா, தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் முறையா வர்றது இல்ல. ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலா பான்ஸ் பவுடர், சாரி மைதா மாவு தூவுனதுன்னு பட்டியல் ரொம்ப பெருசா இருக்கு. வரலாறு இப்படி இருக்கும்போது இந்த வாகனங்களை இயக்க 145 ஓட்டுநர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறதா சொல்றதுலயும் சில பல சந்தேகங்கள் எழுந்திருக்கு. ஆட்சி முடியும் தருவாயில புதிய திட்டங்களை அறிவிக்கிறது, புது பேருந்துகள் வாங்கறது எல்லாம் மக்கள் மேல அக்கறையா, விளம்பரமா, இல்ல கிடைக்கிற வர கொள்ளையடிக்கலாம்ன்ற திட்டமானு தெரியலன்னு உடன்பிறப்புகளே தலைய பிச்சுக்கிறாங்களாம். எதுவா இருந்தாலும் முறையா திட்டமிடல், நீண்டகால திட்டம், மக்கள் வரிப்பணத்தை முறையா செலவிடாதது, இது எல்லாம் ஆட்சி மாற்றத்துக்கு தான் வழிவகுக்கும்னு சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க.